7 இலைகள் இருக்கக்கூடிய இந்த பன்னீர் ரோஸ் செடிகளில் பூக்கள் வருமா வராதா அப்படின்ட்டு ரீசெண்டாக ஒருத்தர் வந்து கமெண்டில் கேட்டுருந்தீங்க. பன்னீர் ரோஜாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டிப்ஸை சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி உங்களோட செடிகளில் பூக்கள் வருமா வரதா, இது பன்னீர் ரோஸ் தானா அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மற்ற ரோஜா செடிகளை காட்டிலும் பன்னீர் ரோஸ்ன்றது பார்க்கும்போதே இலைகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நாட்டு ரோஜா செடிகளை ஈஸியாகவே உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். 7 இலைகள் இருக்குது தம்பி, 5 இலைகள் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு மொத்தமாகவே டோட்டலாகவே 6 இலைகள் மட்டும்தான் இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல ஃபார்மே ஆகலை. 7 இலைகளுமே இருக்கும், 5 இலைகளுமே இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது விஷயம், பன்னீர் ரோஜாக்களோட அந்த இலைகளை கட் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீரோட ஸ்மெல், ஒரு பூக்களில் வரக்கூடிய அதில் பாதி ஸ்மெல் இந்த இலைகள்லேயே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ அண்டு ரூட் ஷாக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கிராஃப்டிங் பண்ண போர்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குச்சியிலிருந்து தளிர்கள் வந்தது அப்படின்னா அதில் 7 இலைகள் வரும். அந்த செடிகளை உங்களால் வளர விடக்கூடாது. ஓகேங்களா. அந்த கிராஃப்டட் போர்ஷன்லேருந்து உங்களுக்கு வருது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பாக அந்த செடிகளை நீங்கள் வளர்க்கலாம். அதில் உங்களுக்கு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும்.